ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே கரெக்டாக தான் ப்ரோ பண்ணுறேன். எனக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, எரர் தான் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு எஸ்பிஐ சைட்லேருந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே, அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான எரர்லாம் எதுவுமே வராது. நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக சப்மிட் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதேபோல் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ எனக்கு இப்போ வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. நான் எல்லாமே கரெக்ட்டா பண்ணேன். ஆனா, அப்ப எனக்கு கம்ப்ளீட் ஆகல. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி சொல்றது? கரெக்ட்டா பண்றோமோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் ஆகுது. ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து உங்களுக்கு அந்த ஓனா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் பண்றது, ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது, ஒழுங்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எடுக்கிறது. இந்த மாரி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சைட்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியலன்னு வச்சுக்கங்களேன். டார்க் மோடு, ஃபாண்ட் ஸ்டைலு இந்த மாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வச்சிருக்காங்க. இதே போல இன்ஃப்ளூயன்சருக்கும், கன்டென்ட் ரைட்டருக்கும் வரப்போது. சங்கர் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, டைட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு இப்ப டைட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க. இது அதே தான் இன்ஃப்ளூயன்சருக்கும், கன்டென்ட் ரைட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. அது எப்ப நடக்க போகுதுன்னு தான் தெரியல. அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாமே ரெடியா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி சும்மா அப்படியே ஒரு கன்டென்ட் போட்டு கீழ பை மோட் அப்படின்னு போட்டுறீங்க. அந்த மாரி இல்லாம இன்னும் நெறைய கட்டுப்பாடுகள், அதாவது கண்டிஷன்ஸ்லாம் வரப்போகுது. இன்ஃப்ளூயன்சருக்கும் சரி, கன்டென்ட் ரைட்டருக்கும் இந்த மாரி தான் இருக்கணும். இந்த மாரி தான் பண்ணணும். இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகும். இல்ல இந்த மாரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நாங்க மேனுவலா பார்த்து செக் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா சொல்லப் போறாங்க. அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களுடைய ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கன்டென்ட் ரைட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒண்ணு ஒண்ணு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு புதுசு புதுசா நீங்க வீடியோ பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டென்ட் ரைட்டரும் சரி, இன்ஃப்ளூயன்ஸரும் சரி நீங்க கன்டின்யூ பண்ண முடியும். ஏன்னா மைக்ரோ டாஸ்க்குக்கே இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்க? அமௌண்ட் அதிகமா தராங்க இல்லையா? இன்ஃப்ளூயன்சர் கன்டென்ட் ரைட்டருக்கும். அப்ப அவங்களுக்கு எந்த மாரி வொர்க் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. எந்த மாரி ஒர்க் வந்தாலுமே பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதேபோல எந்த ஒர்க் கஷ்டமா குடுத்தாலும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரியாத ஒரு ஒர்க் மாரி குடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சைட்லருந்து சொல்லிக் குடுப்பாங்க. அதேபோல நம்ம சேனல்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக் குடுக்க போறோம். சரிங்களா? நம்ம சேனல்ல பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டு இது 2த்தையுமே நீங்க வாட்ச் பண்ணாவே, முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் இல்லாம நீங்க அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பண்ணலாம். ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம். தெரிஞ்சுக்கிட்டு பண்றது அது வேற. அதே புரிஞ்சுகிட்டு பண்றது அது வேற. புரிஞ்சுகிட்டு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க பண்ணீங்க அப்டின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இதா இருக்கும். அதேபோல நீங்க இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்க அண்ட் கன்டென்ட் ரைட்டரா இருக்கீங்க அப்டின்னா, எஸ்பிஓல மட்டும் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு YouTubeலேருந்து இன்கம் வரப்போகுது. AdSense மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளாகர்லேருந்து கூட நீங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா, மேக் பண்ணலாம். இந்த மாரி ஏ டூ இசட் வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்து வரையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸரும், கன்டென்ட் ரைட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல எப்படி பண்ணலாம்? எப்படி வந்து ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் பண்றது? எப்படி ஒரு கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தேடலாம்? எந்த மாரி கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம்? எந்த மாரி இது வந்து எடிட் பண்ணலாம்? எந்த மாரி இது புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காட்டலாம்? இது மாரி ஏ டூ இசட் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்றோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் எடிட்டிங் சம்மந்தமான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அந்த கோர்ஸ்ல எல்லாமே நம்ம பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி உங்களுக்குமே அத நம்ம சொல்லியும் குடுக்க போறோம். பார்த்துக்குங்க. சரிங்களா? நம்ம சேனல ஃபாலோ பண்ணிங்க. அதேபோல வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3ஆம் தேதில ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்டும் ஸ்டார்ட் ஆகப்போது. எல்லாமே ஸ்மூத்தா போகப்போது. நியூ ஜாயினிங் வரப்போது. நியூ வித்ட்ராவல் நம்ம குடுக்க போறோம். நியூ ரிக்வெஸ்ட் கூட ரெக்வெஸ்ட் குடுக்க போறோம். அந்த ரிக்வெஸ்ட் குடுத்துட்ட பிறகு அடுத்த ஒரு 7 நாள்லயே உங்களுக்கு பணம் வரப்போது. அந்த 7 நாள்ல பணம் வந்துட்ட பிறகு தான் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மேல ஒரு நம்பிக்கை வந்து நெறைய பேரு வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அதேபோல நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸுமே இம்ப்ரூவ்மென்ட் அதாவது நெறைய விஷயம் கத்துக்கிட்டு, இன்னும் நல்லாவே விவேகத்தோட சுறுசுறுப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண போறாங்க. ஏன்னா, இப்போதைக்கு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா போயிட்டுருக்கு இல்லையா? எஸ்பிஐ சைட்லருந்து 7 டேஸ் விட்ரால் அதாவது நியூ விட்ரால் இப்போ குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். ஓகே பரவால்ல அவங்க சொன்னத செஞ்சுட்டாங்க. இந்த விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, 7 நாள்ல நம்மளுக்கு கரெக்ட்டா கிரெடிட் ஆகுது. அப்ப அடுத்தடுத்த விட்ரால் நம்மளுக்கு 7 டேஸ்ல வந்துரும்னு சொல்லிட்டு, அவங்களுமே ஒர்க்குமே கரெக்ட்டா பண்ணுவாங்க. அதேபோல நியூ ஜாயினிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போயிட்டுருக்கும். சரிங்களா? இது இப்போதைக்கு இந்த ட்ரெய்னிங் பீரியட் இப்படி போயிட்டுருக்கு. மெயின் ஒர்க் எப்படி இருக்க போகுதுன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா ட்ரெய்னிங்கே இப்படி இருக்குன்னா, மெயின் ஒர்க் மெகா இது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாத்துக்குமே நம்ம வந்து தயாரா இருக்கணும். எல்லாருமே தயாரா இருங்க. ஆ இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து பாருங்க எஸ்பிஓல நடக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க எனக்கு 2026 அது அடியெடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம். எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாங்க. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனன்ட் ஜாப்பா கூட போக போறாங்க. பை மோட்லயும் சரி, எஜுகேஷன்லயும் சரி, எல்லாத்தையுமே அவங்க எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ற கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா? யாரெல்லாம் சேல்ஸ் டீம் இருக்கீங்களோ,
அவங்க வந்து பர் மந்த்துக்கு நம்ம வந்து ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாரி, உங்களுக்கு பெர்மனென்ட்டா ஒரு ஜாபும் வந்து கிடைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்ப வந்து ஏற்படுத்தி தர போறோம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் மூலியமா வந்தோம். ஸோ அத விட ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ நம்மளுக்காக கிரியேட் பண்ணி குடுக்க போறாங்க. ஸோ உங்க ஸ்கில்ல நீங்க வளர்த்துங்க. உங்க ஸ்கில்ஸ்னால மட்டும் தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ அதிகமாக்க முடியும்னு சொல்லிட்டு சங்கர் சார் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே தான் இதுலயும். உங்க ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட்ட நீங்க அவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அத வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சதா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல அப்டேட் நடக்குது. எந்த மாரி குடுக்குறாங்க, இன்ஃப்ளூயன்சர் எந்த மாரி பண்ணணும், கன்டென்ட்ல எந்த மாரி ட்ரிக்லாம் இருக்கு. இந்த மாரி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேண்டும் அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நாம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.